எல்லாருக்கும் வணக்கங்க. நான் தான் உங்கள் குக் வித் தமிழினி. இன்றைக்கி பார்க்க போகிற நம்ம ஸ்வீட் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஸ்வீட்டுங்க. நம்ம இந்த ஸ்வீட்டுக்கு ரொம்ப அதிகமான பொருள்லாம் தேவையில்லை. மூணு பொருள் போதுங்க. சர்க்கரை, கோதுமை மாவு, பால், இது 3 மட்டும் இருந்தால் போதுங்க. நம்ம ஒரு அழகான ஸ்வீட் வந்து பண்ணிடலாங்க. அது என்ன ஸ்வீட் அப்படின்னு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சர்க்கரைப்பாகு வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. சர்க்கரைப்பாகு ரெடி பண்ணுறதுக்கு நம்ம வந்து 3/4 கப்பு சர்க்கரை எடுத்துக்கிறோங்க. 3/4 கப்பு சர்க்கரைக்கு நம்மளுக்கு 1/4 கப்பு தண்ணி போதுங்க. நான் வந்து ஸ்வீட்னஸ் வந்து கம்மியாகணும் அப்படிங்கிறதுக்காக தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றணுங்க. நீங்கள் வந்து ஸ்வீட்னஸ் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணி வந்து கம்மியாகவே ஊற்றிக்குங்க. அதுக்கு 1/4 கப்பு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கிறோங்க. ஹீட் பண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து சர்க்கரைப்பாகு வந்து ரெடி ஆயிருங்க. நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இப்போது சர்க்கரைப்பாகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஸ்வீட்னஸ் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணியை கம்மி பண்ணிடுங்க. கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா தண்ணியை வந்து அதிகம் பண்ணிடுங்க. டேஸ்ட் பார்த்துட்டு நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேங்க. இப்போ சர்க்கரைப்பாகு ரெடி ஆயிடுச்சுங்க. அதுக்குள்ளே நம்ம கோதுமை மாவை வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ கோதுமை மாவு ரெடி பண்ணுறதுக்கு 1 வழக்கு பால் வந்து நல்லா காயிட்டுங்க. சிம்மில் வச்சு காய வச்சுட்டு காயறதுக்குள்ளே நம்ம 1 வழக்கு பாலுக்கு 1 வழக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறோங்க. எடுத்துகிட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கிறோங்க. சளிச்சாதான் மாவு வந்து நம்மளுக்கு நைஸாக கிடைக்கும். இல்லைன்னா கொஞ்சம் நரன்னு கிடைக்கும். அதனால் நல்லா சளிச்சு எடுத்துக்கிறோங்க. நரன்னு இருக்கிறதெல்லாம் மேலே நின்றுட்டு நல்லா நைஸாக இருக்க மாவுலாம் நம்மளுக்கு கீழே போய் நல்லா நைஸாக மாவு கிடைக்குங்க. இப்போ நல்லா சளிச்சு எடுத்த மாவு வந்து பால் வந்து நல்லா சிம்மில் வச்சு கொஞ்சம் காஞ்சிருச்சுங்க. இப்போ பாலுக்குள்ளே வந்து மொத்தமாக கொட்டினாலும் சரி, கொஞ்சமாக போட்டாலும் சரிங்க. சிம்மில் இருக்கும்போதே பால் மாவு ரெண்டுமே கொஞ்சம் லைட்டான சூட்லேயே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணலாங்க. போட்டோன்னே எப்படி இருந்தாலும் கட்டியாக தான் இருக்குங்க. சூடாக இருக்கிறதுனால நம்ம கையிலையும் பிசைய முடியாது. நல்லா கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம கையில் எடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆறிடுச்சு. ஒரு 20 மினிட்ஸுக்கு பக்கம் நல்லா ஆற விட்டு இப்போ கரண்டியில் இருக்கிறதுல எடுத்துகிட்டு இப்போ கையில் பிசைய போகிறேங்க. நல்லா கையில் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா கட்டியாக கொஞ்சம் சேர்ந்துருக்குங்க. அதெல்லாம் வந்து நல்லா இப்போ வந்து பூரி மாவு மாதிரியே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நல்லாவே பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. கட்டி இல்லாமல் நல்லா நைஸாக இருக்கணுங்க மாவு. அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பூரி மாவு பதத்தளவுக்கே பிசைஞ்சுக்குங்க. நல்லா தொட்டால் உள்ளே போகிற மாதிரி. கோதுமை மாவு வந்து ஸ்வீட் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட் தாங்க. கோதுமை மாவுனாலே ஹெல்த்தி தான். நல்லா அழுத்தியே பிசைஞ்சிட்டு இப்போ வந்து மாவு வந்து நான் 2 பீஸாக எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு பீஸை வந்து இப்போ பூரிக்கு அமுத்துற மாதிரியே நான் வந்து அமுத்திக்கிற பூரி கட்டையை வச்சு நல்லா அழுத்தி எடுத்துட்டுங்க. நான் வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு மூடி இருக்குங்க, அதை வச்சு ஷேப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் நல்லா பூரிக்கட்டையை வச்சு நல்லா பூரி மாதிரியே வந்து நல்லா அழுத்தி எடுத்துக்கிட்டேன். அதை திருப்பி போட்டுக்கலாங்க. இது வந்து எங்கள் வீட்டில் இருந்த பூசாவோட மூடிங்க. அதை எடுத்து நான் இப்போ வந்து இது ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கிறேன். நல்லா ரவுண்ட் ஷேப்பில் அழகாகவே வந்து கட் பண்ணிட்டேனுங்க. இதே மாதிரி மீதி இருக்க மாவு எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு எண்ணெய் நல்லா காய வச்சுட்டுங்க. அதில் வந்து போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. இப்போ குலோப்ஜாம் எப்படி பொரிக்கிறோம் அந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நம்ம வந்து பொரித்து எடுத்துகிட்டே இருக்கலாங்க. இதில் நீங்கள் மேலே வந்து ஏதாவது டிசைன் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக ஒரு கலர்ஃபுல்லான வந்து ஸ்வீட்டே வந்து நம்மளுக்கு கிடைக்க போகுதுங்க.
இப்போ இதை வந்து நல்லா பொன்னிறமாக ஆனோடனே நம்ம வந்து எடுத்துறோங்க. இன்னும் நல்லா காய வச்சுட்டு அது வந்து கருகிரும். அதனால் வந்து பொன்னிறமாக ஆனோடனே இதை எடுத்துட்டோங்க. நம்ம எடுத்த ஸ்வீட்டை நம்ம நல்லா சக்கரை பாவில் வந்து ஊற வைக்கலாங்க. லைட்டாக சூடு இருக்கும்போதே வந்து ஊற வச்சுருங்க. அப்போ தான் வந்து சர்க்கரையை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இந்த மாவு வந்து பிசைஞ்சு அழுத்தும் போது நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக தடிமனாகவே அழுத்தி எண்ணெயில் போடுங்க. ரொம்ப லேஸாக வேண்டாம், கொஞ்சம் தடிமனாகவே இருக்கட்டும். நல்லா சக்கரை பாவு வந்து நல்லா மேலே ஊற்றும் போது நல்லாவே அப்சர்வ் பண்ணிக்கோங்க. நான் 3 மட்டும்தான் எடுத்து இப்போ போட்டிருக்கேன், ஆனால் நான் வந்து நிறையா செஞ்சுருக்கேங்க. இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். நல்லா ஜீராலாம் உறிஞ்சினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வந்து நம்ம வந்து வீட்டில் எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். ஸ்வீட் நல்லா அப்சர்வ் பண்ணிச்சுங்க. நம்ம கோதுமை ஸ்வீட் ரெடிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.